கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு, பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு, பெரம்பூரிலிருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். பிறகு அங்கிருந்து அப்படியே அவர் கொளத்தூர், வெள்ளிவாக்கம் போன்ற இந்த வட சென்னையின் அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே பல்வேறு ரகளைகள் நடந்தேறின. ரகளைனா யாருக்கும் எதுவும் அடிதடி, காயம் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. அது யார் மீது தவறு அப்படிங்கிறத பார்ப்போம். தினமணியில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கொளத்தூர் தேர்தல் பிரச்சாரம், விஜய் மீது வழக்கு பதிவு. ஸோ எடுத்தடுப்புலேயே அவர் மங்களகரமாக ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு இந்த ஆள்கின்ற அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும் பொழுதே போலீஸிலிருந்து அவருக்கு என்ன தொல்லை வருகிறது அப்படின்னு பார்ப்போம். சென்னை கொளத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறியதாக தவேகா தலைவர் விஜய் மீது பெரவள்ளூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்றுக்கு பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வியாசர்பாடி தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து பெரம்பூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கி மக்களிடையே வாக்கு சேகரித்தார். பெரம்பூரை தொடர்ந்து கொளத்தூர் பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். கொளத்தூரில் யார் தேர்தலுக்கு நிற்கிறா? நம்முடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 4வது முறையாக அங்கே நிற்கிறாரு. அப்போ என்ன பிரச்சனைனா, பெரவள்ளூர் செம்பியம் காவல் நிலைய எல்லைகளுக்கு மத்தியில் தவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த பொழுது 2 இடங்களில் அனுமதி பெற வேண்டிய நிலையில் பெரவள்ளூரில் மட்டும் அனுமதி பெற்றதாக சர்ச்சை எழுந்தது. இது இந்த மாதிரியான வழக்குகள்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா திமுகவின் தலைவராக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவின் தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியும்? எனக்கு நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து செம்பியம் காவல்துறையினர் மற்றும் தவேகா நிர்வாகிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரி குமார் அளித்த புகாரில் விஜய் மீது பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையை மறைத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி தெருவில் கூட்டம் போடும் பொழுது ஆம்புலன்ஸ் பாதை யாரும் தாண்டி வராதீர்கள் அப்படின்னு ஒரு தனி கிரீன் காரிடார் விட்டுட்டு பண்ணுற மாதிரியும், விஜய் மட்டும் ஆம்புலன்ஸை மறிங்கடா எல்லாரும் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரியும் சொல்கிறது நியாயமே கிடையாதுங்க. இது ரிலிஜியஸ் கூட்டத்திலேருந்து இப்போ நேற்றைக்கு மயிலாப்பூரில் 63 விழா நடந்திருக்கு. அங்கே நிஜமாகவே நீங்கள் மேலேருந்து எள்ளு போட்டிங்கன்னா தரையில் அதை நல்லெண்ணெயாக தான் எடுக்க முடியும். ஏட்டமே கிடையாது. அதில் நீந்தி தான் போக முடியும். ஏன்னா அங்கே ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஏதாவது காரிடார் இருக்கா? இல்லை. மற்ற பொதுக்கூட்டங்களெல்லாம் பார்க்குறீங்க, அதாவது விஜய் அல்லாத மற்றவர்களுடைய பொதுக்கூட்டங்கள்லாம் பார்க்குறீங்க, அங்கே ஸ்பெஷலாக ஆம்புலன்ஸுக்கு ரோடு போட்டு வச்சுருக்காங்களா? இல்லை. அப்புறம் 5 ஒலிபெருக்குகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல் அதிகாரிகளிடம் அளித்த உறுதிமொழியை மீறி 30 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அளித்த புகாரின் பேரிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய அந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த உறுதி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே பாராட்டணும். மற்றவங்க எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக நடந்துக்கிறாங்க. இவர் தான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டார். இந்து தமிழ் திசையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதியிலேயே ரத்து செய்யப்பட்ட விஜயின் பிரச்சாரம். ஒரு ஆளை என்ன குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். எனக்கு விஜய் மேலே 1008 கமெண்ட் இருக்குது, நான் தினம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எது நியாயம் எது அநியாயங்கிறத பார்த்த உடனே தெரியுது பாருங்கள். போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்று கூறி சென்னையில் தவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரம் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. ஆரம்பத்திலேயே விஜயை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்பு முழுவதும் சேர்ந்து கங்கணம் கட்டி கொண்டிருப்பது போல தெரிகிறது. இதையடுத்து அக்கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு பெரம்பூரிலும் கொளத்தூரிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டனர். அதனால் பெரம்பூரிலிருந்து அவர் கொளத்தூர் செல்வதற்கு 2 மணி நேரத்துக்கு மேல் ஆனது. இதையடுத்து போலீசார் போதிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து தரவில்லை என அக்கட்சியினர் குற்றம் சாட்டினர். அப்போ இந்த தவேகா மாநில இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, விஜயுடைய பிரச்சாரத்தின் போது சாலையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டனர். ஆனால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவோ அல்லது வாகனங்கள் தடையின்றி செல்லவோ எவ்வித காவல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. போக்குவரத்து மேலாண்மை முற்றிலும் இல்லாததால்
பிரச்சார வாகனங்கள் நகர முடியாமல் பெரம்பூரிலேயே முடங்கின. முறையான பாதுகாப்பு வழங்காதது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோடு ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியின் ஜனநாயக ரீதியான பிரச்சார உரிமையை பறிப்பதாகும். இது ரொம்ப நியாயமானதுங்க. தேவையான முன்னேற்பாடுகளை முன்கூட்டியே இவர்கள் இந்த பகுதிக்கு போகிறோம் என்று சொன்னதனால் காவல்துறை செய்து கொடுத்திருக்க வேண்டும். இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜய் நீங்கள் ரொம்ப பாப்புலர், அதனால் நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒப்பாகும். அது எந்த விதத்தில் நியாயம்? தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு அந்த கடிதம் தொடர்கிறது. நிர்மல்குமாருடைய கடிதம். சென்னை மாநகர காவல்துறை மூலம் தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்துக்கு உரிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும். மேலும் அடிப்படை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் வந்து அந்த கடிதம் இருக்கட்டும், இவர் வந்து பெரம்பூர், அதுக்கு பிறகு கொளத்தூர், அதுக்கு பிறகு வில்லிவாக்கம், இந்த 2 இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுவதாக இருந்தது பெரம்பூரை தவிர்த்து. கூட்டம் கொளத்தூரிலேயே அதிகமாக கூடியதால் வில்லிவாக்கம் தொகுதியில் செய்ய இருந்த பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டுக்கு விஜய் திரும்பினார். இப்போ இதுக்கு வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஜயின் பிரச்சாரத்துக்கு திரண்ட பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முறைப்படுத்துதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை புறநகர காவல்துறை செயல்படுத்தாததால் தவேக தலைவர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வில்லிவாக்கம் தொகுதி தெருமுனை பிரச்சார கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் லாஸ் யாருக்குங்க? தவேகக்கு தான் லாஸ். வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா போட்டியில் இருக்கார். இப்போ அவருக்கான பிரச்சாரம் வந்து செய்ய முடியாமல் போகிறது. இத்தனைக்கும் வந்து கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற்று நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தால் முதல்வர் வருகிறார் என்று கூறி பிரச்சாரத்துக்கு தடை விதிப்பது கண்டனத்துக்குரியது. அது செய்யக்கூடாது. திமுகவின் கைப்பாவையாக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஒருதலை பட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இது நான் முழுக்க இது வந்து தவேகாவுடைய சார்பாகத்தான் நான் இருப்பேன். அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா, அவர்களுடைய தேர்தல் அறிக்கை சரியாக இருக்கிறதா, அதெல்லாம் அடுத்து, அதெல்லாம் வேற விஷயங்கள். ஒருவரை அவருக்கு ஜனநாயகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பயன்படுத்துவதற்கு கூட வழி செய்யாத காவல்துறையை நாம் நிச்சயமாக கண்டிக்க வேண்டும். அவர் ஒரு பாப்புலர் ஃபிகர். இப்போ என்னுடைய கேள்வி, இன்றைக்கு பிரதமர் வருகிறார் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவரும் இங்கே வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் வர்றாரு. அவருடைய கட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. கூட்டம் அம்முதா இல்லையா? அப்போ நீங்கள் அப்படியே விட்டுறீங்களா? நீங்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறீங்கல்ல. முதல்வர் வராரு, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி வராரு, எதிர்க்கட்சி தலைவர், கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறீங்கல்ல. அப்போ நீங்கள் எப்படி வந்து அதை விஜய்க்கு செய்யாமல் இருக்கலாம்? அது நிச்சயமாக இது வந்து கண்டிக்க தகுந்தது, நியாயமற்றது. அவங்களுக்கு இந்த ஜெனுவினாக ஒரு கிரீவன்ஸ் இருக்குது. எங்களை ஆரம்பத்திலிருந்தே எங்களை வந்து ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க அப்படி என்று விஜயுடைய கட்சியினர் சொல்வது நியாயமாகத்தான் தோன்றுகிறது. இது இனிமே இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களில் எதுவும் மாறும் அப்படின்னு நான் நினைக்கல. பட்டு கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு கட்சியை வளர்ந்து வரக்கூடிய நிலையில் அதோட நியாயமாக போட்டி போட்டு அவர்களை தோற்கடிக்கிறதுங்கிறது வேற. அவர்கள் அநியாயமான முறையில் அவர்கள் பிரச்சாரம் கூட செய்ய விடாமல் தடுப்பது அப்படின்று இன்னொருவர் அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இவரை பிரச்சாரம் கூட செய்ய விடாமல் தடுப்பதுங்கிறது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.